வயசான அப்புறம் இதெல்லாம் அவசியம் தானா? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? என்னதான் இப்ப பல ஹீரோஸ் புதுசா இளஞ்சிட்டா உருவாக்கிட்டு இருந்தாலும் நம்ம டாப் டைரக்டர்ஸ்க்கு எப்பவுமே டாப் 5 ஹீரோஸ் மேலதான் ஒரு கண்ணு. நம்ம என்ன யோசிச்சாலும் அண்ணன் தான் வராரு. அதனாலயே அவங்கள வச்சு படம் எடுக்கிறாங்கிறப்போ இவ்வளவு வயசுக்கு அப்புறம் புதுசா எதுக்கு உருவாக்கிட்டு பழசுல அவங்க பண்ணதே திரும்ப பண்ணி காட்டுறோன்னு ஃபேன் பாய் சம்பவம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஃபேன் பாய் சம்பவம் எடுத்தது இவர்தான். இவனை புலந்தோம்னா இவனை மாதிரி வரக்கூடிய எவனும் வளர்த்து விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுங்க கையில டிஏஜிங்னு ஒரு டெக்னாலஜி மாட்டின விடுவாங்களா? சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். கோட்னு ஒரு படம் ஆனாலப்பட்ட ஜெமினி மணியை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறாங்களே, பெரிய சம்பவமா வரப்போகுதோன்னு பார்த்தா ஸ்பார்க்னு விட்ட ஒரே சிங்கிள்ல மொத்த அணில் கூட்டத்தையும் விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. அவன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டானடா. அதுல வாங்கின அடிக்கு அப்புறம் தான் சதைச்சு வச்சிருந்த விஜய் நம்ம முகத்தை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லாவே பாக்குற மாதிரி பண்ணிருந்தாங்க. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அதுக்கப்புறம் பேசப்பட்ட டிஏஜிங்னா அது ஒண்ணுத்துக்கும் ஆகாத தக்லைஃப் படத்துல தான் ஒண்ணும் இல்ல. அட்லீஸ்ட் கமலையாவை சின்ன பையன் மாதிரி காட்டினா ஃபேன்ஸ் குஷியாகி நம்மளை காப்பாத்திருவாங்கன்னு நினைச்சிருப்பாரு போல மணி சார். ஆனா கடைசியில் அந்த படத்தை ஃபேன்ஸ்னாலே காப்பாற்ற முடியல. நான் தாமா உங்ககிட்ட சாரி கேட்கணும். உன்னை காப்பாத்துற இந்த மிஷன்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதை விட நான் குட் பேட் அக்லில ஃபிளாஷ்பேக் போர்ஷனை டிஏஜிங் பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா படம் ஃபுல்லாவே ஏகேக்காக கூல் சுரேஷ் மோட்ல இருந்தாலும் அந்த டிஏஜிங் போர்ஷன் தியேட்டர்ல வரப்போ ஃபேன்ஸுக்கு செம ட்ரீட்னு தான் சொல்லணும். ஆனா ட்ரைலர் வந்த டைம்ல அது டிஏஜிங்னு சொன்னா ஃபேன்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. முடியாது நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா இவங்களை எல்லாம் விட லக்கீலி ஒருத்தருக்கு டிஏஜிங் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா அது யாருக்கு தெரியுமா? படத்தை நினைச்சாலே லோக்கினாவை போட்டு பொழக்கணும் போலதான் இருக்கு. லியோல எல்லாரும் பிளாஷ்பேக்க குறை சொல்றாங்கன்னு கூலில பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டும் நல்லா எடுத்து வச்சிருக்காரு இந்த மனுஷன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஏன்னா அந்த சீன்ல தலைவரோட விண்டேஜ் ஸ்கிரீன் பிரசன்ஸும் அனியோட எலிவேஷன் பிஜியும் அடிச்சுக்கவே முடியாது. ஆனா அதுக்காக எல்லாம் 200 ரூபா கொடுத்து தியேட்டர்ல போய் பார்க்க முடியாதுப்பா. இருங்கடா, உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடறதுக்காக தான்டா எங்க சங்கரையா அங்க இந்தியன் 3 கிண்டிக்கிட்டு இருக்காரு. பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா.